அனைவருக்கும் வணக்கங்க. நந்திகேஸ்வர அஸ்ட்ராலஜின்னு பேசுகிறேங்க. இப்போ புதனால் வரும் தொழில்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் மிதுனத்துக்கு அதிபதி புதனுங்க. 10ஆம் இடத்திற்கு அதிபதின்னு வச்சுக்கோங்க. 4ஆம் இடத்தில் இருந்தாலும் பாருங்கள், மிதுன அதிபதி புதனுங்க. மிதுனத்துக்கும் கன்னிக்கும் அதிபதி யாருங்க? புதன். ரெண்டுக்கும் 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தாலும், புரியுதுங்களா? 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தாலும் பாருங்கள், 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தாலும், புரியுதுங்களா? எப்படி புரியுதுங்களா? பாருங்கள், 10ஆம் அதிபதியாக இங்கே புதன் வருவாருங்க. இவர் 4ஆம் இடத்தில் இருந்தாலும் இங்கே 4ஆம் மாதிரி பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள் 1 2 பாருங்கள், 1 பாருங்கள், 1 2 3 4, 4ஆம் அதிபதி புதனுங்க. 10ஆம் இடத்தில் இருந்தாலும் இங்கே கூட 4 வரலாங்க. 4ஆம் அதிபதி 10ஆம் இடம் எங்கே வருங்க? 4ஆம் அதிபதி இங்கே 4 இருந்ததுங்கன்னா இங்கே 4ன்னு வச்சுக்கோங்க. 5 6 7 8 9 10ஆம் இடம் இங்கே வருங்க. மொத்தத்துக்கு இது 2 வீட்லேயும் புதன் இருக்குங்க. 2 வீட்லேயும் புதன் அதிபதியாக வருவார். 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தாலும் 10ஆம் அதிபதி பாருங்கள், 10ஆம் அதிபதியாக மாறி இது 10ஆம் வீடாக இருக்கலாம், 4ஆம் வீடாக இருக்கலாம். அப்போ புரிஞ்சுட்டிங்களா? இது 10ஆம் அதிபதிங்க. இதுவும் 10ஆம் அதிபதி, இதுவும் 10ஆம் அதிபதியாகவும் வரலாம். இது 4ஆம் அதிபதியாகவும் வரலாம், இது 4ஆம் அதிபதியாகவும் வரலாம். இப்போ ஈஸியாக புரியும் பாருங்கள். எப்படியோ இங்கே 4ஆக இருக்கலாம், 10ஆக இருக்கலாம். மொத்தத்துக்கு புதன் இங்கே இருக்கணுங்க. இங்கே இருந்து 10ஆம் வீட்லேயோ 4ஆம் வீட்லேயோ இருக்கணுங்க. மொத்தத்துக்கு 10 நாள் ஆப்போசிட்டாக இருந்தால் சரிங்க. பாருங்கள், மிதுன அதிபதி புதன் 4ஆம் இடத்திற்கு அதிபனாகி 10ஆம் இடத்தில் புதன் இருந்தாலும் பாருங்கள், இது என்னது? மிதுனம் அதிபதி புதன் 10ஆம் இடத்திற்கு அதிபனாகி 4ஆம் இடத்தில் இருந்தாலும் எப்படினாலும் ஒன்று தாங்க. மொத்தத்தில் 4ஆம் மாறலாம், 10ஆம் மாறலாம், இது 10ஆம் மாறலாம், 4ஆம் மாறலாம். எப்படியோ 10 4 தாங்க. இப்படி மாறி மாறி இருந்தாலும் அவங்க என்ன வியாபாரம் பண்ணலாம்? புதன் வரும் தொழில்கள் என்ன தொழில்? காகிதம், புத்தகம், அளவு கருவிகள், காகிதம், புத்தகம், அளவு கருவிகள், அச்சிடும் கருவிகள் சம்பந்தமான தொழில் செய்வாங்கங்க. இப்போ இதெல்லாம் கல்வி சம்மந்தப்பட்டதுங்க. காகிதம், புத்தகம், அளவு கருவிகள், அச்சிடும் கருவிகள் எல்லாம் கல்வி சம்மந்தமாக. புதன் கல்விக்காரங்க பாருங்கள். 10 இதுவும் 10ஆம் இடமாக இருக்கலாம். இங்கே 10 வரலாம், இங்கே 10 வரலாம். 2 10ஆம் அதிபதியாக வரலாம், 4ஆம் அதிபதியாக வரலாம். ஆனால் 4ஆக வந்ததுன்னா 10ஆம் இடத்துல இருக்கணும், 10ஆவது இருந்தால் 4ஆம் இடத்துல போய் உட்காரணும். எப்படியோ ஒன்றுங்க. இப்படி இருந்தால் காகிதம், புத்தகம், அளவு கருவிகள், அச்சிடும் கருவிகள் சம்பந்தமான தொழில் ஏற்படுங்க. சரி, அடுத்ததுங்க எடுத்துக்காட்டு. இன்னொரு எடுத்துக்காட்டு. புதனும் சனியும் சேர்ந்து அதிபதி வீட்டில், இங்கே புதனும் சனியும் சேர்ந்துருந்தாலும் சரிங்க, இங்கேயும் புதனும் சனியும் சேர்ந்துருந்தாலும் என்னங்க? மின்விசிறி, அச்சிடும் கருவி இவைகளின் வியாபாரம் செய்வாங்க. மின்விசிறி, அச்சிடும் கருவி இவங்க செய்யலாம். சனி பார்வை 3 7 10 இருந்தாலும் பார்க்கலாம். பாருங்கள், சனி இங்கே பாருங்கள், இது புதன் அதிபதி வீடு, சனி சேர்ந்துருக்குது, இங்கேயும் புதன். எப்படி வேணாலும் இருக்கலாங்க. 10ஆம் இடத்து அதிபனாகி இது 10ஆம் இடமாக வரணும், இது 10ஆம் இடமாக வரணுங்க, இது 10ஆம் இடமாக வரணும். புரியுதுங்களா? இது 10ஆக வரணும், இது 10ஆக வரணும். தொழில் ஸ்தானத்தில் வரணுங்க. இதுவும் 10ஆக வரலாம், இது 10. பாருங்கள், இது 10னா இங்கே 1ஆம் வீடாக வரும், இது 10னா இங்கே 1 வரும். புரியுதுங்களா? இந்த இது இருந்தால் மின்விசிறி, அச்சிடும் கருவி இவைகள் வியாபாரம் செய்வாருங்க. சனியின் பார்வை 3 7 10 ஒன்றா சேரலைன்னா 3 7 10ஆகவும் சேரலாங்க. பாருங்கள், சனியின் பார்வை 3ஆம் பார்வை இங்கே பாருங்கள், 3ஆம் பார்வையை பார்க்குது. பாருங்கள், சனி இங்கே உட்காந்து 3ஆம் பார்வையை பார்க்குது. புரியுதுங்களா? சனியின் பார்வை தான் 3, புரியுதுங்களா? ஆனால் 10ஆம் இடமாக இருக்கணும், 10ஆம் இடமாக இருக்கணுங்க. லக்னம் 10. அப்போ லக்னம் 10ன்னு என்ன வருங்க? சனியின் பார்வை தான் 3, ஆனால் இது 10ஆம் இடமாக இருக்கணும். அப்போ 9 8 7 6 5 4 3 2 1. புரியுதுங்களா? இங்கே இருக்கணும் லக்னத்துக்கு 10ஆம் இடம். அதே மாதிரி இதுவும் பாருங்கள், லக்னத்துக்கு பாருங்கள், சனியின் பார்வை 7ஆம் பார்வை. ஆனால் இது 10ஆம் இடமாக மாறினா என்ன வருங்க? இது 10ஆம் இடம்னா இங்கே வந்துருங்க. புரியுதுங்களா? லக்னத்துக்கு 10. சரி, இது பாருங்கள், இது 10. அப்போ லக்னம்
புரியுதுங்களா? இல்லை சனி இங்கேயே இருக்கும். சனியின் பார்வை 10. புரியுதுங்களா? இங்கே 10 சனியின் பார்வை, இங்கேயும் 10. இப்படி இருக்கணுங்க. இப்படி இருந்தால் இன்னும் நல்லதுங்க. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 10. இங்கே லக்னமாக இருக்கணுங்க. சனி இங்கே அமர்ந்திருக்கணும். அப்போ சனியின் பார்வை இப்படி இருந்தாலுமே இதே வேலை தான். மின்விசிறி, அச்சிடும் கருவி, இவைகளின் வியாபாரம் செய்வார். புரியுதுங்களா? இது புதனின் தொழில்கள்ங்க. இதே புதனின் தொழில்கள். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. 10ஆம் இடம் அந்த லக்னத்தில் இருந்துங்க. அந்த புதன் வீட்டில் புதன் இருக்கணுங்க. 2 வீட்லேயும் 10ஆம் இடமா இருக்கலாம், 4ஆம் இடமா இருக்கலாம். 4ஆம் வீட்டில் அதிபதி இருக்கும். நன்றி, சுபங்க.